this maths class for 6th. Okay, in last video class you have seen about properties of multiplication of whole numbers. Whole numbers உள்ள properties பார்த்தோம். whole numbers உள்ள properties of multiplication oriented உள்ள properties நம்ம பார்த்தோம். then அதை பேஸ் பண்ணி நம்ம problems பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்னன்னா now we are going to see about same the properties, last two properties, the distributive properties. ஓகேவா? distributive property of properties of multiplication over addition and subtraction. ரெண்டு properties இருக்கு. distributive property ல எவ்வளவு இருக்கு? two properties இருக்கு. அதாவது multiplication over addition and subtraction. ஓகேவா? ஸோ அதை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ distributive property of multiplication over addition and subtraction. Addition ஒரு property, then subtraction ஒரு property. So இந்த propertiesல எப்படி இருக்கணும் அப்படி நம்ம பார்த்துருப்போம்னா இப்போ வந்து 29 into multiplication 56 plus 4. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 29 multiplication of bracket 56 plus 4, அதாவது இங்கே plus இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செப்பரேட் பண்ணி ரைட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் 29 into 56, நெக்ஸ்ட் plus, பிகாஸ் இங்கே என்ன இருக்கு? plus, ஸோ plus 29 into 4. ஓகேவா? ஸோ நம்ம இது மாதிரி இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம்? இது மாதிரி செப்பரேட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். ஆர் இது மாதிரி பிகராக இருந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணி இது மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இது distributive properties of multiplication over addition. next subtraction the same. இங்க என்ன இருக்கணும்? அதாவது மைனஸ் சிம்பிள் இருக்கணும். சப்ட்ராக்ஷனுக்குள்ள சிம்பிள் இருக்கணும். தென் அப்போ எப்படி ரைட் பண்ணுவோம்? சேம் 29 into 56, இங்க addition இருக்க இடத்துல subtraction, then 29 into 4. ஓகேவா? இதுதான் distributive property of multiplication over addition and subtraction. ஓகே, இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், find the value of each of the following using various properties. இந்த ப்ராப்ளம் உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 34, பேஜ் நம்பர் 34ல இருக்கு. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 9. ஓகே, எக்ஸாம்பிள் 9, find the value of each of the following using various properties. So first problem, a 638 into 7 plus 638 into 3. ஓகேவா? ஸோ இப்போ இது எந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது பாருங்க? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மல்டிப்ளிகேஷன், அதாவது மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். இது எதில் இருக்குது? அடிஷன். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கல. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 29 சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குன்னா 638. ரெண்டு இடத்துல என்ன இருக்குது? 638. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷன். இப்போ இதில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமனாக உள்ள நம்பர்ஸ் பாருங்கள். 638 வந்து காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில்
First you have to write the question. Next equal, okay va? So எந்த நம்பர் ஈக்குவலா இருக்கு 638. So 638. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படினா இங்கே 638 இங்கே 638 காமனா எடுத்துட்டு here என்ன பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் then bracket போட்டு இங்க பிளஸ் இருக்குறதுனால 7 plus 3 ஏன் அப்படினா நம்ம என்ன பண்ணிருக்கோம் 638 காமனா 1 டைம் போட்டுருக்கோம் ஓகேவா சோ காமனா 1 டைம் போட்டுட்டு பேலன்ஸ் 638 வெளியில எடுத்துட்டோம் அப்படினா பேலன்ஸ் என்ன இருக்கும் 7 plus 3 ஓகேவா சோ 7 plus 3 இப்போ ஈஸியா இருக்கும் 7 plus 3 என்ன 10 so 7 plus 3 10 then 638 ஓட 10 மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி நான் 10 100 1000 உங்களுக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்கேன் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அத அப்படியே போடுங்க then how many zeros are here 1 so 1 0 so the answer is 6380 okay va so nothing நல்லா கவனிச்சுக்கோங்க ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எது காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் 638 காமனாக இருக்குது நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம் இப்போ 2 நம்பர்ஸ் இருந்தால் நம்ம என்ன எழுதிக்கலாம் ஒரு நம்பர் ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்காக ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் 638 காமனாக ரைட் பண்ணிவிட்டு தென் பேலன்ஸ் என்ன இருக்குது 7 and 3 ஸோ 7 இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அடிஷன் ப்ராப்பர்ட்டியில் ஸோ ப்ளஸ் 3 ஓகேவா then 7 plus 3 10 then directly multiply பண்ணி 6380 அப்படி நம்ம டைரக்ட்டா ஆன்சர் போட்டுறலாம் ஓகேவா சோ இது ப்ராப்பர்ட்டீஸ் என்ன ப்ராப்பர்ட்டி distributive property of multiplication over addition இதுவே next problem பாருங்க $8,735 into 999 plus same 8,735 ஓகேவா சேம் இதுவும் எந்த ப்ராப்பர்ட்டில இருக்கு addition பட் இங்க எந்த நம்பருமே இல்ல அப்படினா nothing இப்போ இங்க என்ன இருக்குறதா மீனிங் அப்படினா 1 இருக்குறதா மீனிங் because into 1 னால நமக்கு ஆன்சர் என்ன வரும் ஈக்குவல் தான் சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க சொல்யூஷன் then you have to write the question then is equal to 8,735 into 999 plus 8,735 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க என்ன இருக்குறதா மீனிங் அப்படினா 1 because 1 ஓட மல்டிப்ளை பண்ணா அதே சேம் நம்பர் தான் வரும் 1 ஓட மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணும் அதே சேம் நம்பர் தான் சோ into 1 அப்படி நம்ம போட்டுறோம் ஓகேவா இப்போ 0 போட்டோம்னா 0 ஆயிடும் ஃபுல்லாவே சோ 1 then இப்போ இதுல எது காமனா இருக்கு 8735 சோ அத நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு நம்பர் ரைட் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் என்ன இருக்கு 8735 எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் 999 ஓகேவா தென் இங்க இருக்கு பேலன்ஸ் 1 சோ பிளஸ் 1 ஓகேவா நெக்ஸ்ட் 999 ஓட 1 ஆட் பண்ணா என்ன வரும் 1000 so 8735 into 1000 so ஈஸியா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி தான் அந்த நம்பரை அப்படியே ரைட் பண்ணுங்க என்ன நம்பர் இருக்கோ then how many zeros 3 zeros so 30 போடுங்க ஓகேவா so next கமா நம்ம என்ன பண்ணுவோம் after 3 zeros அதாவது before முன்னாடி 3 zeros சாரி 3 நம்பர்ஸ் விட்டு போடுவோம் so 1 2 3 then 1 2 next 2 numbers so next 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கமா போடுறோம் அது மாதிரி நம்ம கமா போட வேண்டியதான் so the answer is 87,35,000 ஓகேவா சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி இருந்துச்சு நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை நம்ம காமனா உள்ளதை எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி போட்டுடலாம் சப்போஸ் இங்க எந்த நம்பர் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் 1 ஏன்னா 1 ஓட மல்டிப்ளை பண்ணா சேம் நம்பர் தான் ஸோ இன்ட்டு 1 அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேவா தென் காமனாக எப்பயும் போல நம்ம 8735 எடுக்கிறோம்
then இது 999 plus 1000, then you have to multiply the number. ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 100,000 10,000 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் ஹியர் 3 zeros, ஸோ 3 zeros போடணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் சம் போடணும். இது வந்து என்னது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் யூசிங் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 35, புக்கில் பேஜ் நம்பர் 35. ஓகேவா? சேம் இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். Over addition or ஓகேவா? இப்போ என்னது or subtraction. Then find the product. So first question, 58 into 102. 58 into 102. Already என்ன கொடுத்திருக்காங்க, using distributive property. ஓகேவா? நம்ம என்ன யூஸ் பண்ணணும், distributive property of multiplication over addition or subtraction. எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி இதோட multiplication, அதாவது product means multiplication, product number find பண்ணணும். ஓகேவா? So first write the solution. Question நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்க வேணும். செகண்ட் நம்பர் பாருங்க, 102 இருக்கு. 100க்கு மேல ஆர் 100க்கு பிலோ, அதாவது கிட்ட நியரஸ்ட் 100 இருக்கிற நம்பரா பாருங்க. ஓகே? ஸோ இது எப்படி இருக்கு, நியரஸ்ட் 100 102. ஸோ 102 இங்க எப்படி செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா 100 plus 2, 100 plus 2. சப்போஸ் 98, இப்போ இது எப்படி இருக்கு, நியரஸ்ட் 100. ஸோ யூ ஹாவ் டு செப்பரேட் 98, 100 minus 2. ஓகேவா? ஸோ 102 means 100 plus 2. 98 என்ன பண்ணிக்கலாம், 100 minus 2. அதாவது நியரஸ்ட் 100க்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இருக்கிற நம்பரை நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 102 என்ன பண்ணலாம், 100 plus 2. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் ரைட் த கொஸ்டின். நெக்ஸ்ட் 58 into 102 எப்படி செப்பரேட் பண்ணணும், 100 plus 2. ஓகேவா? ஸோ இப்போ இது எந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 58 100ஓட மல்டிப்ளை பண்ணணும். லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ப்ரீஃபாக கொடுத்துருந்தாங்க, நம்ம ஷார்ட்டேஜ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணி கொடுத்தோம். ஓகேவா? பட் இங்கே எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி ஷார்ட் பண்ணியிருக்கு, நம்ம ப்ரீஃப் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 58ஓட ஃபஸ்ட்டு 100. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஓகே? ஸோ இங்கே என்ன வரும், ப்ளஸ். நெக்ஸ்ட் 58ஓட என்ன மல்டிப்ளை பண்ணணும், 8 சாரி 2. 58ஓட ஃபஸ்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் 58ஓட 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 58 into 100, then here ப்ளஸ்ங்கிறதுனால ப்ளஸ், தென் 58 into 2. ஓகே? இப்போ நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. நம்பரை ஃபஸ்ட் ரைட் பண்ணணும், தென் ஜீரோஸ் எவ்வளோ இருக்கோ அதை போடணும். தென் ஆஃப்டர் தட் ப்ளஸ் 58 into 2, தென் 58 into 2 மல்டிப்ளை பண்ணணும். 8 2s are 16. ஸோ பேலன்ஸ் 1, 5 2s are 10, 10 plus 1 11. ஸோ 116.
16. Okay, next என்ன பண்ணணும் 5800 plus 116 நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ண போறோம். 5800 plus 116. Second number எப்படி write பண்ணனும் from right side. So 611 இப்படிதான் write பண்ணனும். ஓகேவா? So 0 plus 6 6 0 plus 1 1 8 plus 1 9. No numbers are here, so அப்படியே write பண்ணனும்னா 5. ஓகேவா? So add பண்ணனா என்ன வருது 5916. So the answer is 5916. Before 3 numbers முன்னாடி நம்ம கம்மா போடணும் first. ஓகேவா? So நல்லா learn பண்ணிக்கோங்க. Distributive property of multiplication over addition or subtraction. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்திருக்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த மாதிரி எலாபரேட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்றோம். So 58 into 102. எது நியரஸ்ட் 100க்கு இருக்கு 102ங்கற நம்பர் இருக்கு. So 102 எப்படி செப்பரேட் பண்ணிக்கிறோம் 100 plus 2 னு செப்பரேட் பண்ணிக்கிறோம். So 58 into 100 plus 2. Next 58 ஓட first 100 மல்டிப்ளை பண்ணோம். Next 58 ஓட 2 மல்டிப்ளை பண்ணோம். இதான் ப்ராப்பர்ட்டி. So 58 ஓட first என்ன பண்றோம் 100. Next 58 ஓட 2 மல்டிப்ளை பண்றோம். இது அடிஷன் ப்ராப்பர்ட்டிங்கறதால அடிஷன் சிம்பல் போட்டுருக்கோம். Then next வந்து 58 into 100 5800. 58 into 2 116. Then you have to add these two numbers. Then you get a 5916. Okay, why the answer? இது உங்களுக்கு செகண்ட் மெத்தட். ஓகேவா? இத பேஸ் பண்ணி சரி இதே மாதிரி நம்ம அடிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா சப்ட்ராக்ஷன்ல ஒரு ப்ராப்ளம். into 999. 5098 into 999. So next first solution. Then you have to write a question. So which one is nearest? இது வந்து nearest 1000 கிட்ட இருக்கு. ஓகேவா? So அது வந்து nearest 100 கிட்ட இருந்துச்சு. அதனால 100 பார்த்தோம். இது வந்து nearest 1000 பார்க்கணும். ஏன் அப்படினா இங்க 3 digits இருக்கா இல்ல 4 digits இருக்கு. So 1000 பார்க்கலாம். 1000 10,000 100 அது மாதிரி தான் நியரஸ்ட் பார்க்கணும். ஸோ இது வந்து 1000 கிட்ட இருக்கு. ஸோ 999 எப்படி செப்பரேட் பண்ணலாம் 1000 minus 1 1000 minus 1 என்ன வரும் 999. ஸோ ஃபர்ஸ்ட் இதை செப்பரேட் பண்ணணும் 5098 into 1000 minus 1. ஓகேவா? next you have to multiply. first இந்த நம்பரோட 1000 next இந்த நம்பரோட 1. so 5098 into 1000. இங்க என்ன இருக்கு subtraction. இது எந்த ப்ராப்பர்ட்டி distributive multiplication over subtraction இது. so subtract symbol minus then 5098 into 1. ஓகேவா? so directly easy-ஆ multiply பண்ணிடலாம். first numbers write பண்ணனும். next how many zeros 3. so 30. ஓகேவா? then 1 ஓட மல்டிப்ளை பண்ணா சேம் நம்பர் தான் வரும் நமக்கு. so 5098. next இத என்ன பண்ணனும் subtract பண்ண போறோம். first என்ன நம்பர் இருக்கு 5098 then 000. second number எப்படி ரைட் பண்ணனும் from right side. ஓகேவா? so 8905. now you have to subtract. ஓகேவா? so 0 ல 8 subtract பண்ண முடியுமா? முடியாது. so இப்போ இது 10 ஆகும். அத நம்ம பாரா வாங்குவோம். இங்கே நமக்கு 0 தான் இருக்கு. so இங்க இருந்து பாரா வாங்குவோம். இங்க தான் நம்பர் இருக்கு. so இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாரா வாங்க முடியும். so 8 ல இருந்து இங்க பாரா வாங்குனா இது 10 ஆயிடும். இங்க நீங்க பாரா வாங்கும்போது இது 9 ஆயிடும். இங்க இது 10. இங்க நீங்க பாரா வாங்கும்போது இது 9 ஆயிடும். இது 10. ஓகேவா? so 8 minus இங்க இருந்து பாரா கொடுக்கிறதுனால இது என்ன இருக்கும் 7. so 10 minus 8 2. 9 minus 9 0. 9 ல 0 subtract பண்ணா same 9.
7ல 5 subtract பண்ணா 2, then as it is 9, இதெல்லாம் அப்படியே ரைட் பண்ண வேண்டியது because இங்க என்ன நம்பர்ஸ் இல்லை. So 9 0 5. So the answer is 509290. So நம்ம first command answer என்ன 5092902. First 3 numbers before comma போடுவோம். Next 2 2. So next 2 comma. So 50,92,902. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடிஷன் கேட்டால் இது மாதிரி போடணும், சப்ட்ராக்ஷன் கேட்டால் இது மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ எது நியரஸ்ட் 10 100 1000 அது மாதிரி இருக்கிறத நம்பரை எடுத்துக்கிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி போடுங்க, ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணி அது மாதிரி போடணும். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணுறது. அவங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், ப்ராடக்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம சப்ட்ராக்ஷன் அண்ட் அடிஷன் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2 மாடல்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 2 மாடல்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்வொர்க் your book page number 36. Page number 36 ல உள்ள 4th problem அதுல first, second, third, then fourth. ஓகேவா? 4 sums. அதாவது 4th sumல first 4 sums, then 5th problemல 1 2 3 and 7. ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 36ல 4th ப்ராப்ளத்தில் 1 2 3 4 sums, ஃபஸ்ட்டு 4 sums. நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 7th sum. ஓகேவா? ஸோ டோட்டலாக 8 ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை ஹோம்ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தென் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.